இது ஆடி மாதம். அப்போ வேற என்ன, நம்ம வீட்டு கூழ் ஊத்துற ஃபெஸ்டிவல் நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோன்னு வாங்க இந்த வீடியோவில் பார்ப்போம். இது கூழ் ஊத்துறதுக்கு 2 நாள் பிஃபோரான டே. அதாவது சண்டே கூழ் ஊத்துறோன்னா இது ஃப்ரைடேலேயே நம்ம இந்த ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஃப்ரைடே ஈவினிங் போல் கோயிலுக்கு போய் பொங்கலை வச்சுட்டு வீட்டுக்கு வந்து சாமிக்கு படையல் போடணும். அப்போது இங்கே இருக்கிற டபரால ராகி எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணியில் கலந்து ஊற வச்சிருவாங்க. இப்படியாக டே 1 ஓவர். இது டே 2. நேற்று ஊற வச்சிருந்த ராகி மிக்ஸ் அங்கேயே தான் இருக்குது. இன்றைக்கி கூழ் காய்ச்ச போகிறோம். அதுக்கு கலர்றதுக்கு வசதியான பெரிய குண்டானில் தண்ணி வச்சுருக்கோம். தண்ணி காயறதுக்குள்ளோ நாளைக்கு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு தேவையான அரிசியை ஊற வச்சு ஆற வச்சு மிஷினில் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். கொழுக்கட்டைக்கு தேவையான வெல்லத்தையும் இன்னைக்கே பொடி பண்ணி வச்சுட்டா நாளைக்கு வேலை மிச்சம். நெக்ஸ்ட் பாத்திரத்தில் கூழுக்கு தேவையான அரிசியும் அடுத்த பாத்திரத்தில் டிஃபன் மாவுக்கு தேவையான அரிசி உளுந்தையும் ஊற வச்சுருக்கோம். நாளைக்கு அதிக அளவில் கீரை பொரியல் செய்யணும். அதனால இன்னைக்கு கீரை உருவை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போதைக்குள்ள நம்ம சுட தண்ணி ரெடியாக இருக்கும். இப்போ கூழுக்கு தேவையான அரிசியை ஊற வச்சுருந்தோம்ல, அதை இதில் போட்டு வேக வச்சுக்கலாம். அரிசி வேக ரொம்ப நேரம் ஆகணும்னு நான் போய் ஒரு சின்ன தூக்கத்தை போட்டேன். ஆனால் அதுக்குள்ளே நேற்று நம்ம கலந்து வச்ச ராகி மிக்ஸை இதில் ஊற்றிட்டாங்க. வீட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கிற யாரையாவது கூழு கடையை கூப்பிட்டுக்கோங்க, ஏன்னா இது ரொம்ப கை வலிக்குங்க. இது நடந்துட்டு இருக்கும் போதே நம்ம கார்டன்ல ஏதோ சவுண்ட் வருதுன்னு போய் பார்த்தா ஸ்ட்ரீட் ராக் 9 குட்டி போட்டிருந்தது. போட்டு ஒரு வாரம் தான் இருக்கும். கண்ணு கூட ஒன்றும் திறக்கல. சரி, வெயிலில் ரொம்ப நேரம் இருக்க வேணான்னு சொல்லி அதோட சகோதரி கூட்டத்து கூடயே விட்டா அது எப்படி நுழைஞ்சு போகுதுன்னு பாருங்க. கார்டனோட அப்டேட் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் மறக்காம நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இப்படியாக செகண்ட் டே முடிஞ்சிச்சு. இன்னைக்கு தேர்ட் டே, அதாவது இன்னைக்கு தான் கூழ் ஊற்றுறோம். ஸோ அதுக்கு மெயினானது என்னது, கருவாட்டு குழம்பு தானே. ஸோ அதுக்கு கருவாடை கழுவிட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டு வரத்துக்குள்ளோ கருவாட்டு குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளியை வதக்கிட்டு சைடில் புளி தண்ணியை ஊற வச்சுருக்காங்க, மொச்சக்கொட்டையும் ஊற வச்சுருக்காங்க. கூழு காய்ச்ச நிறைய தயிர் வேணும்னு நேற்றே பாலில் தயிர் ஊற போட்டு வச்சிட்டோம். இப்போ மெயின் ப்ராசஸான கூழ் கரைச்சி வைக்கிறதுக்கு எங்கள் பாட்டி இறங்கிட்டாங்க. இதில் என்னோட பங்கு என்னன்னு நீங்கள் கேட்டக்கூடாதுன்னு உப்பு போட்டுட்டேன். நேற்று அவ்வளோ கீரை எதுக்கு உருவினாங்கன்னு இந்த கடாயை பார்த்தா உங்களுக்கே தெரியும். கீரை பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. குக்கரில் கொழுக்கட்டை வந்துட்டு இருக்குன்னு வீடியோ எடுத்தா சைடில் கமகமான வாசம் வந்தது. என்னன்னு பார்த்தா நம்ம கருவாடு குழம்பு அமோகமாக ரெடி ஆயிடுச்சு. கருவாட்டு குழம்புல இருக்கிற கருவாடை நான் தேடிட்டு இருக்கும் போது நிஷா தயிர் எடுத்துட்டு வான்னு ஒரு வாய்ஸ் கேட்டது. இதோ வந்துட்டேன் பாட்டின்னு நான் ஓடி போயிட்டேன். ஏன்னா இந்த கெட்டியான தயிரை நம்ம எடுக்கும் போது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அடுத்து பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் மேலா போல தூவ சொன்னாங்க. இதுக்கு மேலேயே இன்னொரு லேயர் தயிரும் வெங்காய லேயரையும் போட சொன்னாங்க. நம்ம கூழு பானை அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு பெருசா கலர் பேப்பர் டெக்கரேஷன்லாம் இருக்காது. ஃபுல்லாவே வேப்பிலை டெக்கரேஷன் தான். மார்னிங் கூழ் ஊற்ற தேவையான எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. படையல் போடுறதுக்கு எங்கள் சித்தப்பா இலையை எடுத்துட்டு இருக்காங்க. இப்படியாக படையல் போட்டு சாமியை கும்பிட்டு எல்லாருக்கும் கூழும் கொடுத்தாச்சு. கூழ் ஊற்று முடிக்கவே 1 மணி ஆயிடுச்சு. அதுக்குள்ளே நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது நெக்ஸ்ட் சாமிக்கு கும்பம் போடணும். அதுக்கு மட்டன், சிக்கன், எறா, ஃபிஷ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம்.
எங்கள் ரித்துக்குட்டியை கூட இந்த கூழ் ஊற்றுற வேலை விடலை. அவள் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தக்காளி வெட்டிகிட்டு இருக்கா. ஃபிஷ் குழம்புல ஒன்றும் ஃபிஷ் போடலை. சைடில் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்கு பக்கத்தில் சிக்கன் வறுவலுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. மட்டனை குக்கரில் விசில் வச்சு எடுத்தாச்சு. சிக்கன் ஃப்ரைக்கு மசாலா போட்டு ரெடியாக இருக்குது. அங்கே ஃபிஷ் குழம்புக்கு ஃபிஷ்ஷு, ப்ரான்ஸ் மட்டும் ரெடி ஆகிடுச்சு. அம்மா ரொம்ப பசிக்குது நான் சொன்னதுக்கு வாடி எல்லாமே ரெடி வீடியோ எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. என்னது ரெடியான்னு கேட்டுட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆமாங்க உண்மையாகவே எல்லா டிஷ்ஷும் ரெடி ஆகிடுச்சு. 1 by 1 பார்க்கலாம். கொழுக்கட்டை ரெடி. இங்கே மட்டன் குழம்பும் ரொம்ப கமகமன்னு ரெடியாக இருந்தது. அடுத்து ஃபிஷ் குழம்பும் ரெடி. அப்படியே பெரிய கடாய் ஓப்பன் பண்ணால் செட்டிநாடு சிக்கன் சுக்காவும் செம்மையாக ரெடியாக இருந்தது. மார்னிங் வச்ச கருவாட்டு குழம்பும் இருக்குது. முட்டை, கீரை, ப்ரான்ஸ், ஃபிஷ் எல்லாமே ரெடியாக இருக்குது. எல்லா டிஷ்ஷும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம சாமிக்கு கும்பம் படையல் போட்டுட்டு நம்மளும் சாப்பிடலாம். நான் இன்னைக்கு இதை ஒரு பொடி பிடிக்க போகிறேன். இது போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். டாடா பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.